யெகோவா விட்னஸ் குரூப்ஸ் இன்னைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே வேத விருந்து, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேதாகம மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை புரட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவரே. ஒருவர் மூவராய் வெளிப்பட்டார்கள் என்பதை மாத்திரம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மூவருமே தேவனானவர். அப்போ மூன்று தேவர்கள் அல்ல அவர் பரிமாணம் நாட்களில் வெளிப்படுகிறது. மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக மனிதனாய் இந்த பூமிக்கு அவரே இறங்கி வருகிறார். இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படி, வழிநடத்தும்படி, வழியை சொல்லிக் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருந்தார். பழையற்பாட்டு காலங்களில் அவர் தகப்பனாய், பிதாவாய், கடவுளாய், ஒரு ஆட்சி, ஒரு தலைவனாகவே அவர் வெளிப்பட்டதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா